அனைவருக்கும் வணக்கம். மனிதர்களாய் பிறந்த நாம் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகளும் துன்பங்களும் எதிர்ப்புகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். கடவுள் நம்மை படைத்ததற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை கண்டறிந்து அதனை நிறைவேற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. அந்த கடமையை நாம் முழு முயற்சியுடன் செய்து கொண்டிருக்கும் போது பல தடைகள் குறுக்கிடும். பல வடிவங்களில் தடைகள் வரலாம், எதிர்ப்புகள் கிளம்பலாம். அவற்றை கண்டு அஞ்சி கடமையை செய்வதில் பின்வாங்கக்கூடாது. நீ உன் கடமையை சிறப்பாக செய்யும்போது அதற்கான பலனை ஆண்டவன் கொடுப்பான். சோர்வு துரத்தும் போதும் தடைகள் எதிர்ப்படும் போதும் பாரதியின் வைர வரிகளை நினையுங்கள். மனதில் உற்சாக ஊற்று பீரிட்டு பொங்கும். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பாரதியின் வைர வரிகளை பார்ப்போமா? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து. மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து. நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும். நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும். பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து. நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும். பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நன்றி.